பரிகாரங்கள், பரிகாரத்தை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். இந்த பரிகாரம் ரொம்ப முக்கியம். நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்படும், வெற்றி ஏற்படும், நினைத்த காரியங்கள் நடக்கும். இந்த பரிகாரங்களை பற்றி நான் ரொம்ப விரிவாக ஒரு வீடியோ போட போகிறேன். நீங்கள் இதற்காக காத்திருங்க. சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்க போகுது. பரிகாரம் ரொம்ப நமக்கு முக்கியம். ஆமாம், என்ன ஃபஸ்ட்டு பரிகாரம்? பிள்ளையார்லேருந்து ஆரம்பிப்போம். மனிதனுடைய வாழ்க்கையில் பரிகாரம் அவசியமா? பரிகாரம் தேவையா? பரிகாரம்னா என்ன? இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். என்னென்ன பரிகாரங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுப்பேன். முதல்ல பரிகாரம் தேவையா? பரிகாரம் என்னங்க சார் பண்ணோம் அப்படின்னா, பரிகாரம்னா என்ன? நாம் பண்ண பாவத்துக்கு வேற ஒரு காரியம் செய்கிறோம், இவ்வளவுதான். நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறோம், அதனால ஒன்றும் நடக்கலை. நாம் ஏதோ நமக்கு கிரக நிலைகள் சரியில்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? செவ்வாய் சரியில்லையா? அப்போ சரிப்படுத்துறதுக்கு அவருக்கு ஏதோ ஒன்று பண்ணணும். ராகு சரியில்லையா? அப்போ அது சரிப்படுத்துறதுக்கு ஒன்று செய்யணும். கேது சரியில்லையா? சரிப்படுத்துறதுக்கு ஒன்று பண்ணணும். தவறை சரி செய்வது தான் பரிகாரம். அப்போ என்ன தவறு நடந்தது? இப்போ முதல்ல ஜாதகத்தை கரெக்டாக பார்த்துக்கணும். ஜாதகத்தில் நமக்கு சனி எங்கே இருக்கார்? மெயின் பிளானட் சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த பிளானட் எங்கே இருக்கார்? இதில் சனி சாதகமாக இருந்தார்னா நீங்கள் வெளிநாடு போகலாம். சனி சாதகமாக இருந்தால் வெளிநாடு போகலாம். சனி சாதகமாக இருந்தால் நீங்கள் கம்பி எண்ண மாட்டீங்க. அப்படின்னா என்ன? ஜெயிலுக்கு போக மாட்டீங்க. சனி சாதகமாக இருந்தால் வெளிநாடு போகலாம். சனி சாதகமாக இருந்தால் நீங்கள் கம்பி எண்ண மாட்டீங்க. சனி சாதகமாக இருந்தால் பொறுமையாக இருப்பீங்க. முடிஞ்சு போச்சா? சனி சாதகம் இல்லைன்னா படபடப்பாக இருப்போம், அவசரப்படுவோம், எல்லாத்தையும் வீணடிப்போம். சனி சாதகம் இல்லைன்னா ஜெயிலில் கம்பி என்ற மாதிரி வரும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வரும், வழக்குகள் போடுவாங்க, விவாகரத்து நடக்கும். சனி சாதகம் இல்லைன்னா வெளிநாடெல்லாம் போக முடியாது, ஒரு ஊர் விட்டு ஊர் போக முடியாது, கடல் பயணங்கள்லாம் வாய்ப்பே இல்லை. வெளிநாடு போய் ஃபெயிலியர் ஆகி வருவான். காசு கட்டி பணம் கட்டி வெளிநாட்டில் போய் ஏன்டா இங்கே வாழ்ந்தோன்னு உடையாந்துருவான் திருப்பி. இல்லை வெளிநாட்டில் போய் தங்கணுமேனு வெறுத்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் வெளிநாட்டில். நான் உள்நாட்டிலே இருந்திருப்பேன் சாமி, ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி. நான் கடைசியில் ஊருக்கு வந்தேன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, தலைவலி தைலத்தை தான் வாங்கிட்டு வரலாம், வேறு எதையும் வாங்கிட்டு வர முடியாது சனி சாதகம் இல்லைன்னா. அப்போ சனிங்கிற ஒரு பிளானட்டு இவ்வளோ பிளானட் கொடுக்குது. அடுத்தது குரு. குரு சாதகமாக இருந்தால் தேவையான நேரத்தில் அறிவுரை கிடைக்கும். நீங்கள் கீழே உழ போறீங்கன்னா ஒருத்தன் வந்து காப்பாற்றிடுவான். எவனோ ஒருத்தன் உங்களுக்கு சொல்லுவான், மெசேஜ் போடுவான், உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பான். குரு சாதகமாக இருந்தால். குரு சாதகமாக இருந்தால் கல்யாணம் கரெக்டான நேரத்தில் நடக்கும், நல்ல நேரத்தில் கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம டிலே பண்ண வேண்டாம், வெயிட் பண்ண வேண்டாம். கல்யாணம் நடக்கலைன்னு கவலைப்பட வேண்டாம். ஒரு கல்யாணம் நடந்துட்டுன்னா கவலைப்படுவாங்க, அதுக்கு அடுத்த ஒரு கிரகம் இருக்குது சொல்கிறேன். இப்போ குரு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ குரு சாதகமாக இருந்ததுன்னா கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும், கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும், கல்யாணம் நடக்கும். அதே குரு இன்னும் சாதகமாக இருக்காருங்க, நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, தூக்கி விடுவான் நண்பன். இன்னைக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே நண்பர்களால் தூக்கி விடப்பட்டவர்கள் தான். நினச்சி பாருங்க, அப்பாவுடைய சப்போர்ட் இருக்காது, அம்மாவோட சப்போர்ட் இருக்காது. அம்மா அப்பாவே சில வீட்டில் எதிரியாக இருப்பாங்க, இவன் எப்படி உருப்படுறான் பாரு பார்த்துவோம் அப்படின்னுவாங்க. அப்போ ஒரு நண்பன் தான் காப்பாற்றுவான். அப்போ குரு சப்போர்ட் இருக்கணும். அந்த குருங்கிற கிரகம் சப்போர்ட் இருந்ததுன்னா நல்ல நண்பன் கிடைப்பான். அப்போ குரு மட்டும் நமக்கு நல்லா இருக்காருன்னா நம்ம ஜாதகத்தில் இந்த விஷயங்கள் நடக்கும். அதே குரு நல்லா இல்லைன்னா என்ன ஆகும்? மட்டமான நண்பன் கிடைப்பான். மட்டமான நண்பன், நண்பனால் அழிஞ்சு போகும், குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போகும். நண்பனால் ரேஸ், லாட்ரி, தேவையில்லாத பந்தயங்களை ஈடுபட்டு குடும்பத்தை இழந்து இதுமாரி ஆகும் குரு நல்லா இல்லைன்னா.
கல்யாண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகும், கல்யாணமே நடக்காது, 39 வயசு 40 வயசு ஆகிடும், குரு பார்வையே கிடைக்காது. குரு நல்லா இல்லைன்னா ஆபத்தில் ஒரு பையிலும் உதவி பண்ண மாட்டான், நல்ல யோசனை சொல்ல மாட்டான், நம்மளை மட்டும் தனி தெளிச்சு விட்ட மாதிரி இருக்கும். அப்போ பாருங்க, ஒரு கிரகம் நல்லா இருந்தால் எவ்வளோ நல்லது நடக்குது, ஒரு கிரகம் நல்லா இல்லைன்னா எவ்வளோ நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. இப்போ புரியுதா? இப்போ சனி குருவை பற்றி பேசியிருக்கிறோம். 3வது கிரகம் ஒன்று வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், புதன். இந்த புதன் நமக்கு நல்லா இருக்கணும். புதன் நல்லா இருந்தால் அறிவு புரட்சி நடக்கும், நம்ம புத்திசாலித்தனமாக பெரிய வெற்றிகளை ஏற்படுவோம், நம்மளால பல பேருக்கு நல்லது நடக்கும். புதன் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா நம்மளுடைய சேவை மற்றவனுக்கு தேவைப்படும். இந்த புத்திசாலியை இழந்துடக்கூடாதுன்னு நம்ம மேலே பந்தயம் கட்டுவான். புதன் நல்லா இருந்தாருன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புள்ள கிடைக்கிறதுக்கு புதன் தான் காரணம். ஒரு குழந்தை சந்தான பாக்கியம் வேணும், இன்னைக்கு எத்தனையோ பேர் தேடுறவன் குழந்தைக்கு புதன் தான். இந்த புதன் அவ்வளோ நல்ல கிரகம். டைமிங்கை கரெக்டாக நமக்கு ஸ்கெட்ச் போடக்கூடிய தெய்வம் கிரகம் புதன். நேரத்தை வீணாக்க மாட்டோம் புதன் நல்லா இருந்தா. புதன் நல்லா இருந்தா நேரத்தை வீணாக்க மாட்டோம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், புத்திசாலித்தனமாக இருப்போம். நம்ம புத்திசாலித்தனத்துக்கு நம்ம மேலே முதலீடு பண்ணுவோம். இவன் எனக்கு தேவைன்னு கூப்பிடுவோம். இதை விட புதன் நல்லா இருந்தாருன்னா படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கும். நம்ம படிப்பு வேலை இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க சார், ஒரு படிப்பு படிக்கிறான் சார், படிச்சுட்டு பார்க்குற வேலைக்கு படிப்புக்கு சம்மந்தமே இல்லை. பள்ளிக்கூட படிப்பு படிக்கிறான், கல்லூரி படிப்பு படிக்கிறான், கல்லூரியில் மேல்நிலை கல்லூரி படிக்கிறான், யூஜி பிஜியெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக பாவம் சம்மந்தம் இல்லாமல் ஒரு வேலை பார்க்குறான். காரணம் புதன் சரியில்லை. இந்த புதன்கிற கிரகம் நல்லா இருக்கணும். அந்த புதன் கிரகம் நல்லா இல்லைன்னா, இப்போ நல்லா இருந்தால் இவன் நல்ல வேலைக்கு போயிருப்பான். இவன் என்ன படிச்சிருக்கானோ அந்த வேலைக்கு போயிடுவான். அப்போ புதன் என்னென்ன கொடுக்குறாரு? நல்ல கல்வியை கொடுக்குறாரு, நல்ல வேலையை கொடுக்குறாரு, அறிவு புரட்சியை கொடுக்குறாரு, குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாரு. இந்த புதனால் நமக்கு வெற்றி கிடைக்குது. அதே புதன் நல்லா இல்லைன்னா என்னங்க? புதன் ஃபெயிலியர் உங்கள் ஜாதகத்தில். ஃபஸ்ட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்காது. புதன் எங்கே சம்மந்தப்பட்டாலும் குழந்தை இருக்காது, முயற்சியே பண்ண வேண்டாம். புதனுடைய வீட்டில் போய் ஒருத்தன் உட்காந்துருந்தா கூட 8வது வீட்டு அதிபதி புதனோட போய் சேர்ந்தாலே முடிஞ்சு போச்சு, குழந்தை இருக்காது. 8வது வீட்டு அதிபதி புதனோட சேரக்கூடாது, 8வது வீட்டு புதனோட வீடாக இருக்கக்கூடாது, புதன் குழந்தைக்கு சம்மந்தமே இருக்காது. பாயிண்ட் புரியுதா? அதுமாரி படித்த படிப்புக்கு பிரயோஜனமே இருக்காது. புதன் நல்லா இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவான், படித்த காலம் வீணாக போயிருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தொண்ட அடிமையாக இருக்கணும் புதன் நல்லா இல்லைன்னா. ஏன்னா இவன் மேலே பந்தயம் கட்டினா இவன் முதலாளி, இவன் யார்ட்டையாவது யாசகம் கேட்குற மாதிரி ஆகிடும். அதுமாரி பொறுமையே இருக்காது புதன் நல்லா இல்லைன்னா. சில பேர் ஒரு இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க, வேலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, புதன் நல்லா இருக்காது, புத்திசாலித்தனம் வராது. அப்போ முதல்ல பரிகாரம்ங்கிற விஷயத்துக்கு உள்ள வந்தோம். இப்போ 3 கிரகத்தை மட்டும்தான் இன்னைக்கு பார்த்துருக்குறோம். மீதி அடுத்த கிரகத்தை அடுத்த பதிவில் பார்க்குறோம். வெயிட் பண்ணுங்க. இந்த பதிவெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கான பரிகாரங்களை நான் சொல்ல தான் போகிறேன். தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. இப்போ என்னென்னா, சனி கிரகம் நல்லா இருக்கா இல்லையா பார்த்துக்கணும், குரு நல்லா இருக்காரா இல்லையா பார்த்துக்கணும், புதன் நல்லா இருக்காரா இல்லையான்னு பார்த்துக்கணும். இந்த 3 கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதக கட்டத்தில் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருந்தா பரிகாரம் தேவையில்லை. அந்த சுவாமிக்கு அந்த கிரகத்தில் என்ன சொல்லுதோ அதன்படி ஃபாலோ பண்ணா நமக்கு நல்லது நடக்கும். நல்லா இல்லைன்னா அவசியம் பரிகாரம் பண்ணுங்க. குருவுக்கான பரிகாரம், சனிக்கான பரிகாரம், புதனுக்கான பரிகாரத்தை செய்யுங்க. இதுல எந்த பிரச்சனையில நீங்க சிக்கி இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விலகுவீங்க, நிச்சயம் விலகுவீங்க. என்ன பரிகாரம் பண்ணுனா விலகுவீங்கிறத இந்த வீடியோ அடுத்தடுத்த பகுதியை நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைய அடுத்த பதிவில் அடுத்த 3 கிரகத்தை பற்றி பார்க்க போறோம். வாழ்த்துக்கள்.